எப்பயும் போல இன்னைக்கு காலையிலயும் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக நாங்க வந்துட்டோம். ஓயாம இம்சை பேசுற ஓசி பலன், நோகாமல் செய்யும் யோகா, பட்டிமன்ற தாஜா பேசும் போங்கா பேசலாம், தாத்தாவே பதற வைக்கும் தாத்தா வைத்தியம், பெண்களிடம் இருந்து ஆண்களை காக்க தற்காப்பு கலை, மொட்டபாசின் மொக்க காமெடி, மருந்துக்கு கூட துப்பி இல்லாத விருந்து பக்கம், இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாத பல்வேறு தொகுப்புகளை திணற கொடுத்து உங்களோட நாளை உருப்படாத நாளா மாத்துறதுதான் நம்ம வணக்கம் தாயகன். போலாமா? சமீபத்துல தான் யோகா தினத்தை இந்த உலகமே கொண்டாடுச்சு. அதுலயும் யோகா உலகத்திலேயே இல்லாத ஆசனங்களை நம்ம நிகழ்ச்சியில தான் பார்க்க போறோம். சோ அந்த ஆசனங்களை நம்ம மாஸ்டர் சொல்லி கொடுக்க வந்திருக்காரு. போலாமா? நோகாமல் யோகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நோகாமல் யோகா செய்வது எப்படி என்று இந்த தருதலைகளை வைத்து சொல்லித்தர போகின்றோம். நாம் இன்று செய்யவிருக்கும் முதல் ஆசனம் சிலுக்காசனம். சிலுக்காசனம் செய்ய முதலில் உங்கள் வலது புறமாக திரும்பவும். திரும்புறதுனா முழுசா இல்ல மூதேவி, ப்ரொஃபைலா திரும்பவும். திரும்பியவுடன் உங்கள் கைகளை மேலே தூக்கவும். பின் உங்கள் இடது கையை இடுப்பில் வைக்கவும். உன்னோட இடுப்பில் வைக்கவும். பிறகு இந்த கையை எடுத்து, மேலுயர இருக்கும் கையை எடுத்து நெற்றி பொட்டில் வைக்கவும். ஆள்காட்டி விரலை. ஏய் இங்க பாரு. ஏய் என்ன பண்ற? இது வில்லன் அஜிதாசனம். நான் செய்யறது சிலுக்காசனம். நெற்றி பொட்டில் கையை வைத்து விட்டீர்களா? வச்சாச்சு. இப்பொழுது அங்கிருந்து ஒரே நேர்கோட்டில் அந்த விரலை இறக்கி வைக்கவும். மாஸ்டர் கூசுது மாஸ்டர். அப்படிதான். மெதுவாக மாஸ்டர் கூசுது மாஸ்டர். இந்த வாங்க போற பாரு. மெதுவாக. மாஸ்டர் ரொம்ப கூசுது இந்த மாஸ்டர். வந்துட்டேன். கைகளை கழுத்து வரை கொண்டு வரவும். மாஸ்டர் இப்பொழுது மாஸ்டர் மூச்சை நன்றாக இழுக்கவும். ஆ என்று சின்ன ஆ சொல்கிறீர்கள், பெரிய ஆ சொல்ல வேண்டும். மாஸ்டர் ஏய், இதுவே சிலுக்காசனம். மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வரவும். மாஸ்டர் மாஸ்டர் என் பாரமெல்லாம் இறங்கின மாதிரி இல்ல அவனுக்கு பாரு. மாஸ்டர் ஏய், என்ன மாஸ்டர் உள்ள போயிட்டேன் மாஸ்டர். யோகாக்குள்ளையா? அது அப்படிதான் இருக்கும். அடுத்ததாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற தாடியார் ஆசனம். இந்த ஆசனத்தை செய்ய கைகளை தூக்கவும். இதுவரை தூக்கவும். பிறகு இறக்கிக் கொள்ளவும். பிறகு மெதுவாக அமரவும். இன்னும் நல்லா குத்த வச்சு உட்காந்துக்கவும். இந்த ஆளை செருப்பால அடிக்கவும். உட்காரியா? உட்காரியா? பிறகு உங்களுக்கு இஷ்டம் பட்டது போல் மல்லாக்க படுத்துக் கொள்ளவும். ஏய், தனித்தனியாக. என் மடியில் படுத்து மைக்கு போட்டிருப்பதால் இப்படி ஒரு கழிச்சும் படுத்துக் கொள்ளலாம். நல்லா இருக்கு. டேய் என்ன பண்ற? இந்த வலது கால் மட்டும் லைட்டா அமுக்கணும். இப்பொழுது உங்கள் கைகளை வானுயர உயர்த்தி கால்களையும் வானுயர தூக்கி சைக்கிள் பெடல் போடுவது போல் கால்களை ஆட்டவும். கைகளையும் சேர்த்து பெடல் போடவும். முடிந்தால் டண்டனக்கா சொல்லிக்கொள்ளவும். இதுவே தாடியார் ஆசனம். ரிலாக்ஸ். மீண்டும் கைகளையும் கால்களையும் இறக்கி பொசிஷனுக்கே வரவும். சீக்கிரம் வந்தால் லேக் இருக்காது. சரி, எல்லாரும் தாடியார் ஆசனம் பண்ணீங்களா?
அது நல்லா இருந்ததா தாடியாராசனம்? நான் பண்ணலை. ஏன்? அது எப்படி பண்ண சொன்னீங்க? கையையும் காலையும் தூக்கி சைக்கிள் ஓட்டுவது போல் பெடல் போட சொன்னேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. வேற என்னதான் உனக்கு தெரியும்? பைக் ஓட்டுவேன். நண்பர்களே, அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் அரசியலாசனம். இந்த ஆசனத்தை செய்ய முதலில் நாம் எழுந்திருக்க வேண்டும். கை அம்மா. நேராக நின்று வணக்கம் சொல்வது போல் உங்கள் கைகளை கூப்பவும். பிறகு முடிந்தவரை குனியவும். கால்களை பின்னே தள்ளி முகத்தை முன்னே கொண்டு வரவும். இன்னும் குனியவும். முடிந்தவரை குனியவும். இன்னும் குனிய முயற்சிக்கவும். முடியவில்லை என்றாலும் குனியவும். தேவையான பொழுது முடிந்தால் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிக் கொள்ளலாம். அப்படியே அவரவர் பொசிஷனில் திரும்பவும். என்ன பண்றாங்க? அதுக்கு போல போட்டு கொடுக்குறியா? அவரவர் பொசிஷனுக்கு வந்து மீண்டும் வணக்கம் சொல்லவும். இதுவே இல்லை போதும். இதுவே அரசியல் ஆசனம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மெட்ரோ ரயிலாசனம். மெட்ரோ ரயிலாசனம் மெட்ரோ ரயிலாசனம் செய்ய முதலில் கைகளை மேலே வைத்து மெட்ரோ ரயில் சங்கிலியை பிடிப்பது போல் மடக்கிக் கொள்ளவும். பிறகு நீங்களே மெட்ரோ ரயிலில் செல்வது போல் உடலை குலுக்கவும். இல்லை, இது எலக்ட்ரிக் ரயில். மெட்ரோ ரயில் போல் குலுக்கவும். மெட்ரோ ரயிலுக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியே ஆகுமா? பிறகு அருகில் இருப்பவரை யாரும் பார்க்காத நேரத்தில் மடார் என்று அடிக்கவும். டேய்னு சொல்லக்கூடாது, அமைதியாக பின்னாடி போயிடணும். போதுடா, நீங்கள் அடிக்க வேண்டாம். அடிக்க வேண்டும். அடிப்பது போல் அடிக்க வேண்டாம். அடிப்போம், திருப்பி அடிப்போம். பாசனம் முடிந்து. அடிக்க வேண்டாம். அடிப்பது போல் கைகளை இப்படி வைத்து பக்கவாட்டில் 2 போடுவது போல் காட்ட வேண்டும். மெதுவாக. இதன் மூலம் உங்கள் பெயர் பேப்பரில் வரும் வாய்ப்பும் பலனும் அதிகம் உண்டு. மீண்டும் பொசிஷனுக்கு திரும்பவும். ஓகே நேயர்களே, இன்னைக்கு நோகாம யோகா செய்யறது எப்படின்னு இந்த 3 சனியன்களை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இன்னொரு 3 செட் ஆஃப் சனியன்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. இன்னைக்கு காலகட்டத்துல தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம். அதுவும் ஆண்கள் பாதுகாப்பே இல்லாத சமுதாயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு தற்காப்பு கலை கத்து கொடுக்க மாஸ்டர் வந்திருக்காரு. வணக்கம். இன்று தற்காப்பு கலை செக்மெண்டில் நம் வாழ்க்கையில் இருக்கும் பல தருணங்களில் தற்காப்பு கலை உபயோகப்படுத்தி தப்பிப்பது எப்படி, அதுதான். சார், நீங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. அவர் அப்படிதான் பேசுவார். இல்லை, நீங்க தெளிவா பேசுங்க. புரியும், பக்கத்தில் எங்களுக்கே கேட்க மாட்டேன். சரி, ஓகே, ப்ளீஸ். அதாவது நம் வாழ்வில் இருக்கும் பல தருணங்களில் தற்காப்பு கலை உபயோகப்படுத்தி தப்பிப்பது எப்படி, இதைத்தான் நாம் சொல்லித்தர போறோம். இதன் என்னுடன் படுவதற்காக 2 பேரை கூட்டி வந்திருக்கிறேன். இவர்கள் சத்தியமாக என் உதவியாளர்கள் கிடையாது. அவர்கள் லீவில் இருப்பதால் உதவிக்கு போனா போது என்று 2 பேரை கூட்டி வந்திருக்கிறேன். ஹோஸ் என்றால் வணக்கம் என்பது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை. சொல்லுங்கள். கையை இப்படி வைத்துக்கொண்டு வலித்தால் மெதுவாக குத்தவும். குத்திவிட்டு குனியவும். குனியும் போது ஹோஸ் சொல்லவும். ஹோஸ்.
ஹாஸ். ஹவுஸ். மாஸ்டர். ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ். போதும் கையை கீழே போடும். முதலாவதாக முதல் தற்காப்பு கலை. சமூகத்தில் ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாக பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ரோட்டில் தனியாக சொல்லும் ஒரு ஆணை பெண் கை பிடித்து இழுத்தால் என்ன செய்வது? இந்த தற்காப்பு கலை உங்களுக்காக நிஜ வாழ்வில் எப்படி இருக்கும்? இதோ சீரழிக்கப்பட்டவை. பொதுவாக இன்றைய சமூகத்தில் ஆண்களுக்கு பாதுகாப்பு குறைந்து கொண்டே வருகிறது. பொது இடங்களில் குறிப்பாக பேருந்து நிலையங்களில் நிற்கும் ஆண்கள் சற்று ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது பெண்ணால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் முதல் தற்காப்பு நடவடிக்கையாக அங்கிருந்து பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிவிட வேண்டும். மீறினால் ஆம், ஆபத்து காத்திருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பது? இதோ நமது தற்காப்பு கலை பகுதியில். வாருங்கள். முதலில் உங்கள் கையை காட்டவும். என்னிடம் காட்டவும். ஜோசியெல்லாம் பார்ப்பீங்களா? இப்படி காட்டவும். இங்கே தெரியாது. பரவாயில்ல. இப்பொழுது உங்கள் கையை நான் தான் பெண்ணை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையை நான் பிடித்தால் இப்படி பிடிக்கும் பொழுது நீங்கள் உடனே இப்படி தடுக்கவும். எப்படி? இப்படி அப்படி தடுக்கும் பொழுது அப்படியே கையை பிடித்து விட்டு அப்படியே குனிய வைத்து காலை எடுத்து எந்திரி. ஹோஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்படி விழுந்து விட்டால் எழுந்துவிட்டு அவங்களுக்கு வணக்கம் சென்று விட்டு அடுத்த முறை கையாளவும். கையை பிடித்து அப்படி முறுக்கி அந்த கை கொடுங்கள். அப்படி பிடித்து விட்டு மறுபடியும் உங்கள் கால் முட்டியை எடுத்து அவர்கள் வயிற்றை எடுத்து ஐயோ, எந்திரியா மச்சான், இங்கிட்டு வா. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இப்பொழுது நான் சொல்ற மாதிரி கேட்கும். அப்போ சென்டருக்கு வந்துரு. ஆ. நீ தான் மாஸ்டர். இங்கே பாரு. இப்போ உன்னோட கையை நான் தான் இப்போ பெண், என்னோட கையை இந்த ஆண் பிடிச்சி இழுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் முதல் தற்காப்பு கலை. இதை விட்டுவிட்டு கண்டவன் சொல்கிறான்னு கேட்டு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சா இப்படி தான் விழுவீங்க. ஓஸ் ஓஸ். மாஸ்டர் நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டுச்சுங்க. கேமரா நல்லா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆ, அடுத்து போகலாமா? அடுத்தபடியாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஆண்களின் கொடுமை தப்பிப்பது எப்படி? முதலாவதாக வாங்க. நீங்கள். மாஸ்டர். நான் மாஸ்டர் தான். போங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் உங்கள் மனைவியிடம் ஏய், துணி துவைக்காம அப்படியே துணி என்றால் அப்படியே குனிய வைத்து 3 குத்துக்கள் சருமறையாக 1 2 3 குத்தியவுடன் இல்லைப்பா, துணியை ஊற வச்சிருக்கியே, நான் துவைச்சு கொடுக்கவான்னு கேட்க வந்தேன். ஹோஸ். நன்றி. மாஸ்டர். அடுத்தபடியாக ஏய், காப்பி போடணும். இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு காப்பி இருக்க? என்றால் கையை மேலே தூக்கி அப்படியே திருப்பி என்ன இல்லைப்பா, காப்பி போட போறேன். உனக்கு காப்பியா பூஸ்டா? உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்துவிட்டு நீங்கள் அவரை அனுப்பிவிட வேண்டும். அடுத்தபடியாக ஏய், என்னடி சும்மா தானே இருக்கிற வீட்டில்? இப்படி என்ன உனக்கு வேலை பேசுறவரை- இருக்குது இப்போ? இப்படி எடுத்து கழுத்து லாக் செய்துவிட்டால் அப்படி நின்று விடுவார்கள். நீங்கள் விரல் எடுத்து விடலாம். இல்லைம்மா, அப்படியே வெளில போகலாமான்னு கேட்டேம்மா. சும்மா தான் இருக்கியா தங்களுக்கு வீட்டில்? சாதகமான வார்த்தை வந்தவுடன் அதை ரிலீஸ் செய்யவும். சரி, வாப்பா. இப்படி கையை போட்டால் கழுதாமட்டில் அடித்து தனியாக போக வேண்டும். Yes. Yes. அடுத்தபடியாக நம் ஊரில் இருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வது பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்விக்கு ஒரு பதில். அதுக்கான தற்காப்பு கலையை ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர போகிறோம். வாங்க. ஒஸ். ஒஸ். நான் சொல்லும் பொழுது சேர்ந்து சொல்ல வேண்டும். ஒஸ். ஒஸ். போதும். வாரக்கணக்காக வணக்கம் வைக்கக்கூடாது. உதாரணமாக இந்த குழந்தை செய்வதை அப்படியே பார்த்துக் கொள்ளுங்கள். கையை இப்படி நீட்டவும்.
நீட்டவும். அந்த கை இறக்கவும். இப்பொழுது இந்த கையை மேலே நீட்டவும். அப்படியே கையை இப்படி வைங்க. இப்படி வைத்து விட்டு இப்படியே கால்களை அகட்டி வைத்து அப்படியே டேய் இருக்காது. எழுதுக்கோ. அதுபடியாக குழந்தைக்கு சாக்லேட் கொடுப்பது போல் கொடுத்து விட்டு ஏமாற்றி பள்ளிக்கு அனுப்பலாம். சாக்லேட் இப்படி தட்டி விட்டால் அந்த குழந்தையை அதே குழந்தையை சாக்லேட் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளணும். குழந்தை வற்புறுத்தி நம்மை எடுக்க சொன்னால் நாமளே கால்களை அகற்றி அப்படியே முடிந்து அதை எடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், பெல்ட்டை வந்துட்டு என்ன எடுத்துக்கொள்ளும். குழந்தை அடம் பிடித்து கேட்டால் போனா போதே என்று நாம் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்படியெல்லாம் சிரிப்பேற்றி நம்ம வெறுப்பேற்றுவார்கள். இருந்தாலும் பரவாயில்லை என்று குழந்தையை எப்படியாவது பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்பது நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். சாக்லேட் எடு. எடு. எடுத்து விடு. எடுத்து விடு. எடுத்து விடு. அழுவாத பாப்பா. இப்ப என்ன உனக்கு? அந்த சாக்லேட் தான் வேணுமா? அது கீழே விழுதுக்கு பரவாயில்லையா? அழுது பிடித்து ஆழம் பிடித்தால் வேற வழி இல்லாமல் அந்த வாய்ஸ் கேட்க சகிக்கவில்லை. அதை கொடுத்து நீங்கள் ஸ்கூலுக்கு செல்வது என்ன செய்ய வேண்டும்? உப்பு மூட்டை ஒரு மாஸ்டர் என்ற மரியாதையும் ஒதுக்கி வைத்து விட்டு குழந்தை இறக்கிறோமோ குழந்தையை நாம் இறக்கிறோமோ பரவாயில்லை. குழந்தை பள்ளிக்கு சென்றால் போதும். மேலும் தப்புகளை செக்மெண்ட் க்ளோசிங் கொடுத்துட்டு தரோம் பாப்பா. பாப்பா சைலண்ட். மேலும் அடுத்த தற்காப்புகளை நிகழ்ச்சியில் மாஸ்டர் லூஸ் மோஷன் போயிடுச்சு. வாங்க போலாம். காய்கறி விலை ஏறி போச்சுனாலும் நம்ம நேயர்களுக்கு கவலையே இல்ல. நம்ம தான் இலை தலை செடி கொடியெல்லாம் வச்சு சொல்லி தர்றோமே. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் தாத்தா வந்துட்டாரா? தாத்தா வந்திருக்காரு. ஸோ லெட்ஸ் வாட்ச் சொத்த மருத்துவம். அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நீங்கள் எல்லாம் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க சொத்த மருத்துவம் நிகழ்ச்சிக்கு நம்ம சொத்தப்பல் தாத்தா வந்திருக்காங்க. வணக்கம் சொத்தப்பல். வணக்கம். டிவி பார்த்துருக்க உன்னதான்டா, உன்னதான் சொல்றேன். அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கு. சேனலை மாத்தாத நீ. தாத்தா அது வேற நிகழ்ச்சி. இது சொத்த மருத்துவம். மருத்துவம் பண்ணணும். மருத்துவம் எங்களுக்கும் தெரியும். சொத்த மருத்துவம் தெரியும். சொத்த மருத்துவத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. டண்டனக்கா டனுக்குனக்கா டண்டனக்கா டனுக்குனக்கா. இந்த டண்டனக்கா என்னும் இசை இருக்கிறதே ஒரு மனிதனை மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு அனுப்புவதற்கான ஒரு இசை. அந்த இசையை நேயர்களாகிய உங்களை விரைவில் கேட்க வைக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அப்ப போலாமையா? நம்ம போகலாம். ஐயோ ஐயா, நிகழ்ச்சிக்கு போலாமான்னு கேட்டீங்க. நிகழ்ச்சிக்கா? ஓகே. இங்கே ஒரு கீழாநெல்லி இருக்கிறதே. எங்க இருக்கு பாருங்க, உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இருக்கா? இந்த சோற்று கற்றாழை அதுவும் பக்கத்துல இருக்கு பாருங்க. எல்லாமே இருக்கு. என்னதான் இல்ல? என்ன இல்ல? கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இல்லைங்கயா. இந்த கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இருக்கிறது, அதன் மகத்துவம் இருக்கிறது. அதுதான் இல்லைன்னு சொன்னேன் நானு. வேற என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? ஐயா மேகி நூடுல்ஸ் இருக்குங்கயா. அதை வச்சு தானே செய்றீங்களா? அதுதான் நம்மள வச்சு செஞ்சிருச்சேன். சரி, அதாவது இந்த மேகி நூடுல்ஸ் இருக்கிறதே சித்த மருத்துவத்திலே அதற்கான ஒரு வரலாறு இருக்கிறது. என்னவென்றால், முன்னொரு காலத்திலே பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இதை காலை உணவாகவும்
கல்யாணமாகாத வாலிபர்கள் வயிற்றை நிரப்பும் வஸ்துவாகவும் உபயோகித்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்காக ஒரு அழகிய ஒரு சித்த மருத்துவ பாடல் இருக்கிறது. மேரி ஜானு சண்டே கி சண்டே, மேரி ஜானு மண்டே மண்டே, மேரி ஜானு போதும், ரொம்ப லென்த்தா போகுது. நிகழ்ச்சிக்கு போகலாமா? அந்த மேகி நூடுல்ஸை செய்வது எப்படி? ஒரு மிக எளிதான ஒரு விஷயம் தான் இது செய்வது. அதற்காக என்ன பார்க்க வேண்டும் என்றால், முதலாக இந்தியா ஆடும் ஒரு கிரிக்கெட் மேட்சை நீங்கள் பார்க்க வேண்டும். கிரிக்கெட் மேட்ச். ஆமா. அதில் விராட் கோலி அவர்கள் ஆடுவதற்கு களத்தில் உள்ளே செல்வார், பேட்டிங் செய்வதற்கு. அப்பொழுது இந்த மேகி நூடுல்ஸை நீங்கள் பிரித்து கடாயில் போட்டு விட வேண்டும். தண்ணி ஊத்தணும் இல்லையா? அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதன் பிறகு அவர் அவுட் ஆயிட்டு வந்த உடனே நீங்க எடுத்தால் சாப்பிட வேண்டும். அவ்வளவு சீக்கிரமா இருக்காதீங்க. அதுதான் இந்த மேகி நூடுல்ஸின் மகத்துவம். என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துருன்றீங்களா? 2 நிமிடம். அருமையா ஐயா, ரொம்பவே எளிதில் மக்களுக்கு கேன்சர் வரக்கூடிய ஒரு அருமையான சத்தான ஒரு மருத்துவ உணவு சொன்னீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. அடுத்த வாரம் எப்படியா இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சிருவீங்களா? செய்து விடுவேன். புரியலைங்கயா? செஞ்சிருவேன். பட்டிமன்றத்துல பார்த்து போர் அடிச்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கவலையே படாம நாங்களும் பேச வச்சுட்டு தான் இருப்போம். சோ போலாமா? தாஜாவோட போங்கா பேசலாம். தேடி சோறு நிதம் தின்று இந்த அம்மா மாதிரி ஆயிடாதீங்க. அதை யார் சொல்றது பாருங்க, பேன் பண்ண மேகி நூடுல்ஸ். ஓகே காஜா அவர்களே, இன்றைய தலைப்பு ஹெல்மெட். இப்படிதான் பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரத்துக்கு நிறைய முட்டைகளை எடுத்து அதுல கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு அப்படி நல்லா நிறுத்துங்க. நீங்கள் பேசுவது ஆம்லெட், ஆனா இன்றைய தலைப்பு ஹெல்மெட். அதை விடுங்கம்மா. இப்படிதான் பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவசரமா வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். நிறுத்து. என்ன அது டாய்லெட்? இன்னும் பிரேஸ்லெட் கட்லெட் ஏதாவது வச்சிருந்தா இப்பயே சொல்லிடு. அது இல்லம்மா. இப்ப வண்டி ஓட்டிட்டு போறவங்க ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களும் ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்படிதான் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி 60 வயசு மடிசார் மாம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்மெட்னா என்னன்னு புரிய வைக்கவே 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஹெல்மெட் எடுத்து மாட்டி அந்த அம்மாவை பாக்குறதுக்கு இப்படி வர்றதை பார்க்கும்போது எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சுமா. காஜா அவர்களே, நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. அது மேக்கப் எல்லாம் போட்டு நீங்க கொலுபுவ மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதனால உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு வேடிக்கையா வந்துருச்சுன்னா பாத்துவீங்களேன். காஜா அவர்களே, நாம் தலைப்பை விட்டு வெளியேறுகிறோம். கொஞ்சம் இப்படிதான்மா ஒரு வாட்டி என்னாச்சு, எங்க வீட்டுக்காரம்மாவை கூட்டு போயிட்டு கேளுங்க. எங்க வீட்டுக்காரம்மாவை கூட்டு போயிட்டு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அந்த அம்மா ஹெல்மெட் போடல, வண்டியில வச்சு கூட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தா டிராபிக் போலீஸ் மடக்கிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அம்மா எங்க வீட்டுக்காரம்மாவே இல்லைன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். தலைப்புக்குள் போகலாமா? அதாவது காஜா அவர்களே, இப்பொழுது ஹெல்மெட் போடவில்லை என்றால் லைசென்ஸ் பறிமுதல் செய்கிறார்கள். வாஸ்தவம் தானே? அப்ப லைசென்ஸ் இல்லை என்றால் ஹெல்மெட் பறிமுதல் செய்வார்களா என்பதுதான் இன்றைய கேள்வி. இதாவது பரவாயில்லம்மா. இப்ப லைசென்ஸ் ஹெல்மெட் ரெண்டுமே இல்லாம போனா வண்டியை பறிமுதல் பண்ணுவாங்கிறது தான் என்னோட கேள்வியே. எப்படி அந்த கேள்வி? நல்லாவே இல்லை சார். உங்களுடைய முகம் போல் தானே இருக்கும். அடுத்து அப்ப பைக்கே இல்லாம போனால் எதை பறிமுதல் செய்வார்கள்? அதுக்கு தான் சொல்றேன், பைக்கே இல்லாம போக பழகிக்கங்க. ஆமாமா, எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடிஞ்சு பாருங்க. தலைப்பு ஹெல்மெட் கருமோ. நடுவர் அவர்களே, இது பட்டிமன்றம் கிடையாது. எப்பதான் நடுவர் இந்தாரியா, நீ மட்டும் வீட்டம்மான் போது நான் கேட்கறேன்ல, அப்ப நீயும் கேளு. அட போதுமா. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு உதவாக்கரை நிகழ்ச்சியோடு 2 உதவாக்கரைகள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்த்தி, ஏதாச்சும் ஒரு மொக்க ஜோக் சொல்ல. ஏதாச்சும் ஒரு மொக்க ஜோக். சோ இந்த மாதிரி உலகத்துல இருக்க மொக்க ஜோக்ஸ் எல்லாம் கேட்கணுமா? டெய்லியும் தான் நம்ம ஷோல சொல்லிட்டு இருக்காரு. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது சொல்லுங்க லூஸ். ஹலோ வியூவர்ஸ், ஸோ வணக்கம் டு த ஷோ. வணக்கம், யூ சி கம், வணக்கம். ஸோ கம் டு த ஷோ. நம்ம ஷோ நேமே பார்த்தீங்கன்னா வணக்கம் தாயகம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 கம் இருக்குது. ஸோ வெல்கம் டு த ஷோ, யூ சி வெல்கம். அதில் கூட ஒரு கம் இருக்கு இல்லையா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள கம்முனே இருப்பாங்க. என்னடா அவங்க வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா கடற்கடன்னு ஆகிட்டே இருக்கும். என்னடா அப்படின்னா அவங்க வாய்க்குள்ள பபுள் கம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் மனோரமா கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோவம் வந்துச்சுன்னா கம்முன்னு கடை அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கம் இன்கம். ஸோ அந்த இன்கம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வேகம். பட் நீங்க போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேகம் விவேகம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. பட் இந்த வேகமும் இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆயிடும் சோகம்.
ஓகே ஸோ ஒரே கம் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இல்லையா. ரோட்டில் போகும்போது நம்ம ஒரு பொண்ணை பார்த்தா நம்ம பார்க்குறது தேகம், அதே உங்கள் பொண்டாட்டி பார்த்தாங்கன்னா உங்கள் மேலே வரும் சந்தேகம். ஸோ உங்கள் வாழ்க்கையே ஆகிடும் கள்ளங்கம். இப்படியே நான் பேசிட்டு இருந்தால் நம்ம ஷோ ஆகிடும் இல்லையா வில்லங்கம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் ஹஸ்கீஸ் கட்டி பஞ்ச். ஒரு பொண்ணு வேகமாக 100 ரூபாய் எடுத்துட்டு வேகமாக ஓடி போகிறா கடைக்கு. ஸோ அந்த கடைக்கு போனால் ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவா தெரியலையா? ஸோ வந்துட்டு மூச்சு வாங்குவா, சில பேர் வந்துட்டு சில்லறை வாங்குவா அப்படின்னு சொல்றீங்களா? சரி ஓகே, ஏதாவது வாங்கிட்டு போட்டும். நெக்ஸ்ட் வீக்கும் இதே மாதிரி ஒரு கடியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட் இஸ் டாட்டா பை பை ஃப்ரம் சொல்லுங்க லூஸ் ஹஸ்கி. டாட்டா. டெய்லியும் காலையில் பல்லு வளர்க்குறமோ இல்லையோ ராசி பலன் மட்டும் பார்த்துறோம். அது நடக்கவே நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை தவறாமல் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஓசி பலன் சொல்றதுக்காக காரப்பொரி ரிங்காரம் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ராசி பலன்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நாள் மோசமாக அமையும். மோசம்னா மோசம், சாதாரண மோசம் இல்லை, லூஸ் மோசமாக அமையும். இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை உங்கள் வீட்டு டாய்லெட் இருக்க ஏரியா. ராசியான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்டமான நம்பர் 2. அடுத்ததா 7:30 வீட்டுக்கு கூட்டிட்டு வர ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நாள் வாட்ஸ்அப் குரூப்பாலேயே ஓஞ்சு போடும். காலையில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணால் 1300 தான் ஆரம்பமே ஆகும். எல்லா குரூப்பில் இருந்தும் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. யாராவது ஒரு உதவாக்கற மறுபடியும் உங்களை சேர்த்துருவான். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்க ஒரே வழி, உங்கள் மொபைல் சர்வீஸ்க்கு போயிருக்குன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக வாட்ஸ்அப்பையே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை எதுவுமே இல்லை, ராசியான நிறம் எதுவுமே இல்லை. அதனால் வீட்டில் கம்முன்னு படுத்து தூங்குங்க. மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் ஹெல்மெட் போட்டாலும் போலீஸ் பிடிக்கும். எய்த்தாப்பில் வர்றவன் ஹெல்மெட் போடலனாலும் உங்களோட லைசன்ஸ் பறிமுதல் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு பீச் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ரைடு வரும். உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான திசை எனக்கு மறந்து போச்சு. ராசியான நிறம் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், கருப்பு, பச்சை, ஊதா. அதிர்ஷ்டகரமான நம்பர் 5. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு சிம் கார்டு தொலைஞ்சு போடும். அப்படின்னா சந்தோஷம் கிடைச்சி போடும். டூயல் சிம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கவலையே வேணாம், 2 சிம்மும் தொலைஞ்சு போடும். அப்படி ஒரு கிரகம் இன்னைக்கு உங்களை பிடிச்சி ஆட்டுறதுனால வீட்டில் உங்கள் ஒய்ஃபு கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எப்பொழுதும் போல் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்காம முடிஞ்சளவு அமைதியாக அடி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ராசியான எண் 1,32,493. துலா ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு விரயம் அதிகமாகும். நேத்திக்கும் உங்களுக்கு விரயம் அதிகமாக இருந்திருக்கும். நாளைக்கும் உங்களுக்கு விரயம்தான் வரும். ஏன்னா எனக்கு பிடிக்காத எய்த்த வீட்டுக்காரனும் அந்த ராசி தான். அது மட்டும் இல்லை, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்களுக்கான ஸ்கிரிப்ட் பேப்பரை இன்றைக்கி நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற ராசி பலன் கூட போன வாரம் புதன்கிழமைக்கு எடுத்தது தான். அதனால் துலா ராசி நேயர்களே, நான் சொல்கிற ஒன்று மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைனா யார் வேணாலும் எப்போ வேணால் பிக் பாக்கெட் அடிச்சு விடுவான். உங்களுக்கான அனுகூலமான திசை போன வாரம் இருந்தது தான். ராசியான நிறம் அதே தான். அதிர்ஷ்டமான எண் 3,34,493. கும்பராசி நேயர்களே, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்கிட்ட வந்து ராசி பலன் கேட்காதீங்க. உங்களுக்கு ராசி பார்க்க போய் எனக்கு ராசி இல்லாமல் போடுது. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு நாள் ரொம்ப அமோகமாக இருக்கும். காலிலேருந்து சாயங்காலம் ஆக்சிடெண்ட்டாக நடக்கும். நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அபசகுணமான செய்தியாக வரும். அதனால தான் சொல்கிறேன், கும்பிட்டு சொல்கிறேன், ராசி பலன் கேட்காதீங்க. கும்பராசி நேயர்களே, எல்லா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் இருந்திருக்கும், பார்த்ததுக்கு அப்புறமும் நல்ல நேரம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கேட்கலனா உங்களுக்கு அனுகூலமான சேனல்
அனுகூலமான நம்பர், ராசியான நிறம் எதுவுமே நல்ல. நன்றி, வணக்கம். கோயம்பேடுல நின்று ஒரு கல்லை தூக்கி போட்டா 2 பேர் மேல தான் படும். ஒன்னு இன்ஜினியர், இன்னொன்னு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனா இப்ப வரவங்க அந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்ல. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லையா? அப்படி இல்ல, அந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்ல. ஸோ அப்படி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம விருந்து பக்கத்துல பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். என்னங்க கீழே உட்காந்துருக்கீங்க? இல்ல விருந்துன்னாங்க. செம்ம காமெடி. நல்லா தயவு செஞ்சு மேலே ஏறி வருங்க. நேரம் கூப்பிட்டோன்னே வந்தல்ல, தப்புதான். வணக்கம் மிமிக்ரி ராஜா. வணக்கம். பிரயாணமெல்லாம் நல்லா இருந்துச்சா? எங்க பைக்ல தான். சரி சரி, சொல்லுங்க மிமிக்ரி ராஜா. நம்ம வந்து மிமிக்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் மிமிக்ரி மேஷப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது இத்தனை வருஷ மிமிக்ரி அனுபவத்தில் நிறைய சீனியர் மிமிக்ரி ஆர்டிஸ்டும் சரி, எனக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் ஆனால் வந்து சமீப காலமாக மனசுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு குமுறல். நாம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதனால் நம்ம டியூன் ஆகணும். முதல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லா டியூன் ஆகணும். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மாஸ்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் சொன்னேன். அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் அப்புறம் நீங்கள் சொன்னேன். இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் மிமிக்ரி மேஷப். ஃபர்ஸ்ட் தமிழ் மிமிக்ரி மேஷப். கேட்கும்போது மாசா இருக்கு இல்லையா? கற்றுக்கிட்டு இருக்க மொத்த வித்தைன்னுவாங்க. நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வாய்ஸா இறக்கிருக்கேன். ரொம்ப டியூன் ஆயிருக்கேன். அந்த அளவுக்கு வந்திருக்கு. சூப்பரா நீங்க பார்க்கலாம். சூப்பரா செம்மையா இருக்கும். பார்த்தா அருமை அருமை அருமை. போது எவ்வளோ. ஸோ இவர் சொன்ன அந்த அருமையான வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் மிமிக்ரி மேஷப் வந்துட்டே இருக்கு. கண்மணி அன்போட மிமிக்ரி ராஜா, நான் செய்யும் மிமிக்ரி. ஓ, மியூசிக்கெல்லாம் ஆட் பண்ணிட்டியா? அப்ப மேஷப் பண்ணலாமா? நான் செய்யும் மேஷப். எதிர்பார்க்கல, திரும்பி நின்று அடிப்பட்டு எதிர்பார்க்கல. சீக்கிரத்தை டிவில பாத்திருப்போம், போட்டோல பாத்திருப்போம். வேணே தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. திருவாணியா குத்துரே. நான் கும்தா ரொடிங்குல்லாம் பிரின்சிப்பா. பாகிஸ்தான் தீவிரவாதியாடா நீ. நம்பர் 5 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். அபிதாப் சார், அந்த இடம் நம்ம வீட்டு பக்கத்துல தான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கேன். டாக்டர், அந்த குழந்தைய கொன்னுடுங்கோ. 24 hours டபுள் கொடுக்குறேன் எனக்கு. அவரே பாம்பே போறான், அவரே கண்டுபிடிப்பார். அமெரிக்காலலாம் இப்படி கிடையாது. இந்த 50 ரூபாய் லஞ்சமா வச்சுக்கோ. அமெரிக்காலலாம் இப்படி கிடையாது. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. குண்டக்கண்ணா என்ன, கண்டக்கண்ணா என்ன? லதா சொல்லு லதா. என்னடா சொல்லுற? அடியே காந்தா, அள்ளி அள்ளி கொடுத்த அடி காந்தா, என்னை புலம்ப வைத்து விட்டாயே. நீ நல்லா இரு. அப்பா சிவகாமி, கிளிக்கு ரெக்கப்படிச்சுட்டோ, பறந்து போயிடுத்தோ. என் பொட்டாட்டி ஊருக்கு போயிட்டா. நீங்கெல்லாம் கொடுத்து வச்சப்படுங்க. என்ன வெளில போக சொல்ற நீ? ஐ வாண்ட் மோர் எமோஷன், ஐ வாண்ட் மோர் எக்ஸ்பிரஷன். தரிக்க என்ன எழவுடா இது. திஸ் பீஸ் ஐ வாண்ட். ஆசை தோசை அப்பளம் வடை. இது எப்படி இருக்கு? நீ நடிகண்டா. என் படத்துக்கு நீதான் ஹீரோ, நீதான் டயலாக் ரைட். எனக்கு தலையை அடிச்சு போல இருக்கா. மாமா நீ போட்ட கேசு. என்னடா சொல்லுற? என்னது 40,000? மாயாண்டி பீட்டர் ஊத்தி அடக்குதாடா போறது. ஐயோ தங்கச்சி, அது ஒரு சமாச்சாரமான விஷயமா? மணி முனி வந்துட்டான்டா. வா முனி. ஐசே பால் சாப்பிட்டியம்மா? ஆத்த அடிச்சாலா? வாதிச்சு திட்டாளா? சொல்லுமா, போட்டு தள்ளிடலாம். மாமா காலிக் மாமு, ராஜா காலிக் ராஜு. என்ன எழவுடா. ஓ அடிப்படா, நான் இப்படி போய் அப்படி போ நினைச்சேன். காப்பாத்துக்கோ. கண்ண முன்னா கனவு நீதானே, வேற யார் வருவா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூடிக்கிட்டு போடுங்க நினைக்கிறேன். ஐயா சத்தி விட்டேன். ஏய் ஜம்போ அண்ணாச்சி, அண்ணே உனக்கோ காலிங். அண்ணே மாப்பிள்ள இவர்தான். ஆனா போடுறதுக்கு ட்ரெஸ் எந்த இல்ல. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது வெறும் ட்ரெய்லர் தான்பா. இது மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கலையே. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் சொல்றீங்க. நல்லா இருந்துச்சு. நன்றி. நல்லா இருந்துச்சு. அப்புறம் மிமிக்ரி ராஜா, ரொம்ப நன்றி. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வந்து நீங்க எங்களுக்காக கலந்துக்கிட்டது. இல்ல இன்னொரு 10 செகண்ட் கூட எடுக்கலாம். இல்ல போதும். நன்றி.
ரொம்ப நன்றி நன்றி. உங்களோட நாளை உருப்படாத நாளாக மாற்றிட்டோம்னு முழுமையாக நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்ல. நாளை காலை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக், ஹனீஷா. இது வணக்கம் தாயகம்.